இப்போ ஹிப் மெஷர்மெண்ட் எடுத்துருக்கோம் இல்லையா, அது வரைக்கும் அப்படியே விட்டுட்டு இங்கே ஒரு பின் பண்ணியிருக்கோமா, இங்கிருந்து ஃபஸ்ட் நம்ம வந்து ஃப்ளீட் எடுத்துக்கணும். ஸோ நம்ம இந்த பின் பண்ணியிருக்கோம் இல்லையா, அது வரைக்கும் வந்து அந்த பின் வந்து இந்த உள்ளுக்குற போகிற மாதிரி நம்ம ஃபஸ்ட்டு ஹிப் மெஷர்மெண்ட் எடுத்துருக்கோம். அதுலேருந்து இங்கே ஒரு பின் பண்ணியிருப்போம். அதுதான் ஃபஸ்ட்டு ஃப்ளீட்டில் இருக்கணும்னு சொல்லியிருப்பேன். ஸோ அங்கே தான் இந்த பின் பண்ணியிருக்கோம். அதுலேருந்து ஃப்ளீட் எடுத்தாச்சு. அடுத்து நெக்ஸ்ட்டு பின் பண்ணியிருக்கோம் இல்லையா, அது வரைக்கும் ஃப்ளீட் எடுத்தாச்சு. சப்போஸ் இங்கே வந்து ஓரம் அடிச்சு அடிக்கணும் இல்லையா சாரில், அதனால இதுக்கு 1 இன்ச் இருக்குது விட்டுடலாம். பேலன்ஸ் வந்து இங்கே வந்து ஹிப் ரவுண்ட் இருக்குது. ஹிப் ரவுண்டுக்கு அப்புறமா தான் வந்து இந்த இடத்துல வந்து நம்ம ஃப்ளீட் எடுத்து வச்சுக்கோம். இப்போ இந்த ஃப்ளீட் எல்லாமே எடுத்து அழகாக அரேஞ்ச் பண்ணி நம்ம வந்து பின் பண்ண போகிறோம். கீழேருந்து இன்ச்சு டேப் வச்சு நம்மளோட லென்த்து மெஷர்மெண்ட் எவ்வளோ இருக்கோ அதை நம்ம மார்க் பண்ணிக்கலாம். லென்த்து வந்து இந்த அளவுக்கு வருது 36. ஸோ இந்த இடத்துல நான் மார்க் பண்ணியிருக்கேன் இல்லையா, இங்கே வருது. அதனால் இந்த இடத்துல ப்ளீட்ஸ் எல்லாம் அழகாக அரேஞ்ச் பண்ணிவிட்டு கொஞ்சம் லைட்டாக ஸ்ப்ரெட் பண்ண மாதிரி வச்சுட்டு நான் பின் போட்டு செக்யூர் பண்ணிக்கிறேன். கரெக்டாக அரேஞ்ச் ஆகிருக்கான்னு சொல்லி செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா பின் பண்ணுங்க. பின் பண்ணியாச்சு. இதுக்கு மேலே இருக்கிறதுலாம் நமக்கு தேவை கிடையாது, நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். இந்த லென்த்து மட்டும் தான் நமக்கு தேவை. நம்மளோட லென்த்து எவ்வளோன்றது மெஷர் பண்ணியாச்சு. அதுக்கு மேலே ஃப்ளீட்ஸ் எல்லாம் அழகாக அரேஞ்ச் பண்ணி அதுக்கு மேலே பின் பண்ணியாச்சு. அவ்வளோதான். இதுக்கப்புறமா நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, எவ்வளோ லென்த்து வேணுமோ அது மார்க் பண்ணி நம்ம கட் பண்ணணும் இல்லையா, அது நம்ம எல்லா இடத்துலையும் நம்ம வந்து செக் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அதனால் நம்ம என்ன பண்ணலாம்னா, ஆல்ரெடி இங்கே செக் பண்ணிவிட்டு லென்த்து எவ்வளோ இருக்குன்ட்டு. ஸோ இந்த பேலன்ஸு தேவையில்லாத எவ்வளோ இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம செக் பண்ணிவிட்டு, இப்போ நமக்கு எவ்வளோ தேவையில்லை, 8 இன்ச்சஸ் இருக்குது. இது நமக்கு தேவையில்லை. ஸோ இது இந்த சைடு ஃபுல்லாகவே 8 இன்ச்சஸ் வந்து மார்க் பண்ணிவிட்டு நம்ம அது வரைக்கும் கட் பண்ணி எடுத்துடலாம். இந்த ப்ளீட்ஸ்க்கு முன்னாடி நம்ம இன்சர்ட் பண்ணக்கூடிய இந்த ஏரியா தான் நம்ம வந்து மார்க் பண்ணி கட் பண்ணி எடுக்க போகிறோம். 8 இன்ச்சஸ் வந்து நமக்கு தேவையில்லை. ஸோ அந்த 8 இன்ச்சஸ் வந்து இதுக்கு ஃபுல்லாகவே மார்க் பண்ணிவிட்டு கட் பண்ணி எடுத்துடலாம். பார்த்துக்கோங்க. இப்போ ப்ளீட் எல்லாம் அரேஞ்ச் பண்ணியாச்சு. இந்த ஃபஸ்ட்டு ப்ளீட் இருக்கு இல்லையா, இந்த ஃபஸ்ட்டு ப்ளீட்டாண்ட அப்படியே இந்த ப்ளீட்டை எடுத்துகிட்டு இந்த இடத்துல ஒரு மார்க் பண்ணிக்கோங்க உள்ளுக்குள்ளே. ஏன்னா நீங்கள் ஒரு கட் கொடுக்க போகிறோம். இந்த கட் கொடுத்துட்டு அந்த கட்டு வந்து வெளியே நமக்கு தெரியக்கூடாது. அதனால தான் இந்த ப்ளீட்டுக்கு உள்ளே வந்து நம்ம கட் கொடுக்க போகிறோம். அங்கே மார்க் பண்ணியாச்சு. ஸோ நம்ம இங்கேருந்து கட் பண்ணிவிட்டு வரும்போது நீங்கள் அப்படியே கட் பண்ணிட்டீங்கன்னா இதோட சேர்த்து கட் ஆகிடும். ஓகேவா? அதனால் இது வரைக்கும் தான் கட் பண்ணணும். இந்த ஃபஸ்ட்டு ப்ளீட் இருக்குல்ல, இது வரைக்கும் கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா மேலே தூக்கி பாருங்கள். ப்ளீட்டுக்கு அடியில் ஒரு 1 இன்ச்சுக்குள்ளே, ஓகேங்களா, இந்த ப்ளீட் இருக்கு இல்லையா, இதுக்குள்ளே ஒரு 1 இன்ச்சுக்குள்ளே இப்படி மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம இங்கேருந்து கட் பண்ணிவிட்டு வரும்போது நான் இங்கே காட்டுறேன், அப்போ செக் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி இப்போ நம்ம இங்கே கட் கொடுக்க போகிறோம் இல்லையா, ஸோ அங்கே தான் நம்ம வந்து பின் பண்ணியிருக்கோம். இதை வந்து நம்ம மிஷினில் வந்து இங்கே ஒரு ஸ்டிச்சு போட்டுடணும். ஆனால் இப்போ எடுத்தால் எல்லாம் கலைஞ்சிடும்னுக்காக நான் இப்போ நான் ஸ்டிச்சு எதுவும் போடலை. அதுக்கு பதிலாக இதை 1/2 இன்ச்சு கீழே இறக்கி நான் பின் பண்ணிவிட்டு கட் கொடுக்க வேண்டிய இடத்துக்கு கீழே ஒரு 1/2 இன்ச்சு கீழே வந்து நான் பின் பண்ணிவிட்டு நான் மேலே கட் பண்ணிட்டு போகிறேன். இப்போ பாருங்கள், இதுக்கு ஃபுல்லாக இதுக்கு மேலே அப்படியே கலையாமல் கரெக்டாக கட் கொடுத்துக்கோங்க. இந்த ஃபஸ்ட்டு ப்ளீட் இருக்கு இல்லையா, அது வரைக்கும் தான் நீங்கள் கட் கொடுக்கணும். பார்த்து கட் பண்ணிக்கோங்க. இங்கே கொஞ்சம் பல்காக இருக்கு இல்லையா, கொஞ்சம் பார்த்து கட் பண்ணுங்கள். ப்ளீட்ஸ் எல்லாம் நம்ம ஸ்ப்ரெட் பண்ணி வச்சுருக்கோம். அதில் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் ப்ளீட் இருக்கு இல்லையா, அது வந்து அதுக்கு நேராக தான் நம்ம வந்து மார்க் பண்ணியிருப்போம். ஸோ அது வரைக்கும் இங்கே கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இந்த ப்ளீட்ஸை கையில் எடுத்துக்கோங்க. இப்போ நீங்கள் கையில் எடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இந்த ஸ்டிச்சு போடுவோம். நம்ம ஸ்டிச் போடும்போது அது வெளியே தெரியக்கூடாதுன்றதுக்காக தான் ஒரு 1 இன்ச்சுக்குள்ளார நம்ம கட் கொடுக்குறோம். ஸோ இந்த ப்ளீட்ஸுக்கு ஒரு 1 இன்ச்சுக்குள்ளே கட் கொடுக்க போகிறோம். இப்போது அந்த 1 இன்ச் வந்துடுச்சு. அந்த மார்க் பண்ண இடம் வரைக்கும் நம்ம அப்படியே கட் கொடுத்துட்டே வரோம். பார்த்தீங்கன்னா தெரியும். இங்கே பாருங்கள், இந்த மார்க் பண்ணியிருக்கோம் இல்லையா, அது வரைக்கும் கட் ஆகிருக்கு. ஆனால் மேலே இருக்க ப்ளீட்ஸை நம்ம கட் பண்ணல. ஏன்னா மேலே இருக்க ப்ளீட்ஸோடு நம்ம கட் பண்ணோம் அப்படின்னா இது வரைக்கும் கட் ஆகிடும்.
பார்த்தீங்களா, இந்த 1 இன்ச்சுக்கு வெளியே வந்து கட் ஆகிடும். அதனால தான் ஃபஸ்ட்டு இந்த ஸ்டார்டிங் ஸ்ப்ளிட் இருக்கு இல்லையா, அது வரைக்கும் நீங்கள் கட் கொடுத்துட்டு அதுக்கப்புறமா எடுத்து பாருங்கள் எது வரைக்கும் கட் கொடுத்துருக்கோம். நம்ம மார்க் பண்ணியிருக்கோமோ அது வரைக்கும் கட் கொடுத்துருக்கோம். அதுக்கப்புறமா இந்த மேலே இருக்க ப்ளீட்ஸை மட்டும் கையில் எடுத்துட்டு அப்படியே இப்படி கட் கொடுக்க போகிறோம். தெரியுதுங்களா? அவ்வளோதான். இப்போ கட் கொடுத்தாச்சு. இது ஸ்ட்ரைட்டாக அந்த 1 இன்ச்சு உள்ளே இருக்கா, இப்போ அதை அப்படியே இங்கேருந்து ஒரு கட் கொடுக்குறோம். இந்த பீஸை இப்படி எடுத்தாச்சு. இதுக்கப்புறமா ஒரு 1.5 இன்ச்சு வந்து உள்ளுக்குள்ளே கட் கொடுத்துக்கிறோம். அவ்வளோதான். ஒரு 1 இன்ச் ஆர் 1.5 இன்ச்சு கட் பண்ணி கொடுத்துட்டோம். இது ஏன் கட் பண்ணுறோம் அப்படின்னா, இங்கே இருக்கணும் பேலன்ஸ் இருக்கிற ஃபேப்ரிக்கை ப்ளீட்ஸ் மாதிரி அப்படியே இந்த கட் கொடுத்துருக்கு இல்லையா, ப்ளீட்ஸ் மாதிரி இப்படி அரேஞ்ச் பண்ணிவிட்டு இப்படி அரேஞ்ச் பண்ணணும். இந்த சைடு நம்ம மேலே வர மாதிரி. ஏன்னா நம்ம சாரீ இப்படி கட்டும்போது இப்படி தான் ப்ளீட்ஸ் வரும், நம்ம அப்படியே அரேஞ்ச் பண்ணுவோம். அந்த மாதிரி இந்த கட் கொடுத்த இடத்துல கொஞ்சம் பெருசு பெருசாக மடித்து ப்ளீட்ஸ் வரா மாதிரி ஒரு 2 ப்ளீட்ஸ் இல்லை 3 ப்ளீட்ஸ் வரா மாதிரி இப்படி வச்சுட்டு இது வந்து இப்படி ஜாயின் பண்ணிடணும். இப்படி அந்த கட் கொடுத்துருக்கோம் இல்லையா, இது வந்து ப்ளீட்ஸோடு சேர்த்து இப்படி ஜாயிண்ட் கொடுத்துட்டோம்னா அது வெளியே தெரியக்கூடாதுன்றதுக்காக தான் நம்ம உள்ளுக்குள்ளே வந்து கட் கொடுக்குறோம். நம்ம ஜாயின் பண்ணிவிட்டு இதை வச்சுட்டு நம்ம வந்து இதுக்குள்ளே உள்ளுக்குள்ளே இந்த ப்ளீட்ஸ் எடுத்துகிட்டு இங்கே வந்து ஸ்டிச்சு போட்டுருவோம். அப்போ வந்து இது நகராது. அப்போது அந்த ஸ்டிச்சு எல்லாமே உள்ளுக்குள்ளே போயிடும். இங்கே ஒரு 1 இன்ச்சு மட்டும் வெளியே வரணும். ஏன்னா இங்கே தான் வேஸ்ட் பேண்ட் கொடுக்க போகிறோம். ஸோ இது புரிஞ்சுங்களா? இதை ஸ்டிச் பண்ணும்போது இன்னும் டீட்டெயிலாக உங்களுக்கு புரியும். ஸோ இப்போதைக்கு கட்டிங்கில் இவ்வளோ தான். டிப்ரம்லேருந்து வேஸ்டாவில் வந்து மைனஸ் பண்ணால் எவ்வளோ இருக்கோ அதுதான் வந்து நம்ம எவ்வளோ இன்ச்சஸ் இருக்கோ அதை தான் வந்து நம்ம டாட்டா வந்து இதில் மார்க் பண்ண போகிறோம். எனக்கு வந்து 11 இன்ச்சஸ் இருக்குது. அது எங்கேருந்து நம்ம கேல்குலேட் பண்ணோம்னா, இந்த ப்ளீட் பிடிச்சிக்கோ இல்லையா, இங்கேருந்து தான் நம்ம வந்து மெஷர் பண்ணணும். ஸோ இங்கேருந்து எந்த அளவுக்கு நம்ம மெஷர் பண்ணணும் அப்படின்னா, நம்ம டாட்டுக்கு வந்து எவ்வளோ இங்கேருந்து ஹிப்பானது மெஷர் பண்ண இல்லையா, சைடில் 9 இன்ச், இங்கேருந்து 9 இன்ச்சில் வந்து மார்க் பண்ணிவிட்டு இதில் வந்து எவ்வளோ வந்து டாட் பிடிக்கிறோம் அப்படின்றத 3ஆக வந்து நம்ம வந்து பிரிச்சுருக்கோம். எனக்கு 11 இன்ச்சஸ் இருக்குது. ஃபர்ஸ்ட்டில் இருக்கிறத வந்து ஒரு 4 இன்ச்சஸ் டாட்டை நான் பிடிக்கிறேன். ஸோ 4 இன்ச்சஸும் இது வந்து எல்லாமே இது வந்து திருப்பி போட்டு தான் சாரியை வந்து திருப்பி போட்டு நீங்கள் வந்து மார்க் பண்ணிக்கணும். அந்த மேலேயே மார்க் பண்ணி நான் வந்து சும்மா இங்கே வந்து நான் கட் கொடுத்துக்குவேன். கட் கொடுத்தாவே நான் பேக் சைடு வந்து நான் பிடிச்சிருவேன். நீ உங்களுக்கு வந்து மார்க் பண்ணுறது பேக் சைடு வந்து மார்க் பண்ணிட்டீங்கன்னா டாட் பிடிக்கும்போது அப்படியே நீங்கள் வந்து டாட் பிடிச்சிக்கலாம். இல்லை உங்களுக்கு வந்து கட் கொடுத்தாவே ஓகே தான், கட் கொடுத்தாவே உங்களுக்கு தெரியும் இல்லையா, ப்ளீட்ஸ் இருக்கும். ஸோ அங்கேருந்து சைடில் ஹிப்பு அங்கே வந்து எனக்கு வந்து 9 இன்ச்சு, இங்கிருந்து 9 இன்ச்சு மார்க் பண்ணி அதில் வந்து 4 இன்ச்சஸ் டாட்டை நான் வந்து மார்க் பண்ணியிருக்கேன். அந்த 4 இன்ச்சஸ் தான் நான் வந்து இப்போ பின் பண்ணிக்கிறேன். அப்புறம் இன்னொன்று வந்து நெக்ஸ்ட் டாட் வந்து இங்கிருந்து 15 இன்ச்சஸ், இங்கே வந்து ஃபர்ஸ்ட் டாட் வந்து 4 இன்ச்சஸ், செகண்ட் டாட் வந்து 3.5, இன்னொரு டாட் வந்து 3.5. இது வந்து சென்டர் மார்க் பண்ணிட்டு அப்படியே இந்த டாட்டையும் அவர் பின் பண்ணிக்கிறேன், முடிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து 20. ஸோ இங்கே வந்து 3.5. அவ்வளோதான். இங்கே வந்து சைடு வந்து மடித்து அடிக்கிறதுக்கு இவ்வளோதான் முடிஞ்சு. இதுக்கப்புறம் வந்து ஸ்டிச்சிங் தான். ஸ்டிச்சிங்கில் எப்படி பண்ணான்றதை நான் டீட்டெயிலாக காட்டுறேன். இது வரைக்கும் நீங்கள் கரெக்டாக மார்க் பண்ணிக்கோங்க.